இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள்ல நம்ம தியானித்து வருகிறதான தலைப்பு இயேசுவால சுகம் பெற்றவர்கள். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறதான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தான். இந்த சம்பவம் வந்து மத்தேயு, மார்க், லூக்கா 3 சுவிசேஷங்கள்ல வந்து எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 26ல அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இவ வந்து 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாதவளா காணப்படுகிறா. அநேக வைத்தியர்களால என்ன செஞ்சிருக்கா? வருத்தப்பட்டிருக்கா. அப்படின்னா ஒவ்வொரு டாக்டரையும் போய் நிறைய பார்த்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த டாக்டர்கிட்ட போனா இது சரியாயிரும், இந்த வைத்தியர்கிட்ட போனா சரியாயிரும், இந்த இடத்துக்கு போனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லார குறித்து கேட்ட எல்லா டாக்டர்கிட்டையும் வைத்தியர்கள்ட்டையும் போய் அவ வந்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் வந்து செலவழித்து சற்றாகிலும் அவளுக்கு வந்து என்ன சுகமும் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்துல அவ ரொம்ப வந்து வேதனை உள்ளவளா, அவ வந்து மனசோர்வு உள்ளவளா, உடல்லையும் அவளுடைய சோர்வு காணப்பட்டவளா அவ வந்து இருக்கா. அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்துகிறாரு, குருடர்கள் பார்வையடைகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அற்புதங்களை அவ கேள்விப்படுகிறாள். அப்போ அவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து அவருடைய சரீரத்தை, அவருடைய வஸ்திரத்தையாவது நம்ம தொட்டுட்டோம்னா நமக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள சொல்லி கொண்டு அவ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்த இடத்துல போறா. கூட்டமா இருக்கு, ஆனாலும் அங்க உள்ள போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானாள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய விசுவாசம் தான் இவளை ரட்சித்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இவருடைய விசுவாசத்தின் அளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவ வந்து விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில வந்து சொன்னவளா காணப்பட்டா. அப்படின்னா என்ன? எனக்கு வந்து நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்போது எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு தனக்குள்ள சொல்றா. அப்போ நம்முடைய விசுவாசம் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம வந்து ஜெபிப்போம், ஆனா வந்து அதை குறித்து சொல்லும் போது நெகட்டிவா தான் நம்ம பேசுவோம். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம், ஆனா யாராவது ஒருத்தர் கேட்கும்போது அது எங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்மறையா தான் நம்ம பேசுறவர்களா காணப்படுவோம். ஆனா நம்முடைய வார்த்தை, நம்முடைய எண்ணத்துல அவ அப்படிதான் யோசிக்கிறா. எனக்கு வந்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போய் அப்படியே வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன்னா எனக்கு வந்து சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு அவ எண்ணிக்கொள்ளுகிறா. அவ வந்து சொல்லிட்டு அவ வந்து அடுத்து என்ன பண்றா அப்படின்னா, செயல்படுகிறவர்களா காணப்பட்டா. அவ சொன்னது மாத்திரம் இல்ல, ஆனா அவ செயல்பட்டா அப்படின்னு பாக்குறோம். அவ வந்து ஒரு தீட்டுள்ள மனுஷியா காணப்பட்டா. அந்த நாட்கள்ல யூதர்கள் வந்து தீட்டுள்ள ஸ்திரீகளை தொடக்கூடாது, யாரையும் அவங்க தொட்ட எல்லாமே வந்து தீட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல இவ என்ன பண்றா அப்படின்னா, நான் இப்படியே வீட்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்னா இப்படியே தான் நான் வந்து இன்னும் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நான் ஆண்டவரை போய் தொடுவேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து என்ன செய்யறா? வெளியே வரா. அவளுடைய விசுவாசத்தை அவ வந்து செயல்படுத்துறா. நான் தொடுவேன் அப்படின்னு சொன்னா, ஆனா அதை வந்து ஆண்டவருங்க என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தொடுறேன் அப்படின்னு சொல்லி அவ வெயிட் பண்ணல, வீட்டுக்குள்ள இருக்கவும் இல்லை. அவ வந்து ஆண்டவரை, அவருடைய வஸ்திரத்தை நான் தொடணும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களா அவ வந்து வெளியே வரா. அவருடைய தடைகள், அவருடைய சமுதாய தடைகள் எல்லாம் தாண்டி அவ வந்து இயேசுகிட்ட வரா. அந்த கூட்ட நெரிசல்கள் எல்லாம் ஒதுக்கி அவ வந்து உள்ள போறா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னாகமத்துல வந்து மோசே மூலமா ஆண்டவர் வந்து பிரமாணம் கொடுத்திருப்பாரு. அந்த யூதர்கள் வந்து மேலாடை, அவங்க வந்து ஜெபிக்கிறதுக்காக அவங்க வந்து மேலாடை ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க. அதுல வந்து அந்த தொங்கல்கள் நீல நாடாக்களால் அதை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான வஸ்திரத்தை அவர் போட்டிருக்கும் போது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த ஸ்திரீ வந்து தொடும்போது ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு அந்த நேரத்துல தானே உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். அவ வந்து சுகமானதை அவ உணர்ந்தாள் அப்படின்றது. அப்போ அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை செயல்படுவதற்கு என்ன காரணம்? நிறைய பேர் அவங்க அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது கூட போனாங்க, நிறைய பேர் நெருக்கிருப்பாங்க, நிறைய பேர் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டிருப்பாங்க. ஏன்னா நெருக்கும் போது தொட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த அற்புதமும் நடக்கல. ஏன் வந்து இந்த ஸ்திரீக்கு மட்டும் அந்த ஆண்டவருடைய சரீரத்தின் வல்லமை இவளுக்கு வந்து அந்த வஸ்திரத்தின் தொட்டதின் மூலமா போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவருடைய விசுவாசம் தான் அவளுடைய ஆண்டவருடைய வல்லமை வந்து அவள் மேல விளங்குறதற்கு ஏதுவா காணப்பட்டது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று சொல்றாரு,
என்னை தொட்டது யாரு அப்படின்னு. அப்போ வந்து சீஷர்கள்லாம் சொல்றாங்க, இவ்வளவு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க, எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்காங்க, என்னை தொட்டது யாருன்னு நீங்க கேக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருக்கு தெரியும் வல்லமை புறப்பட்டது அப்படின்னு. அப்போதான் இந்த ஸ்திரீ வந்து இதை நம்ம இனிமேல் மறைச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உண்மைகள் எல்லாம் அவ சொல்றா. எப்படி நான் வந்து 12 வருஷமா நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ அந்த வஸ்திரத்தை தொடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தொடும்போது எனக்கு வந்து என்னது சுகம் கிடைத்தது, எனக்கு வந்து நான் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்லி அவ எல்லாருக்கும் முன்பதாக சாட்சி சொல்றா. அப்போ இந்த ஸ்திரீ வந்து அவளுடைய கஷ்டமான சூழ்நிலைகள், கவலையான சூழ்நிலைகள், ஒருவேளை அவ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவளா காணப்பட்டிருப்பா, நிந்திக்கப்பட்டிருப்பா, ஒருவேளை அந்த அவமானத்தால இருந்திருப்பா. கஷ்டம், மனதளவுல கஷ்டம், உடம்பளவுல கஷ்டம், ரொம்ப கஷ்டத்தின் அகோரத்தை உணர்ந்தவளா காணப்படும் போதும் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துன்னு பாருங்க. அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் கனம் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஒரு சம்பவத்துல மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகளே அப்படின்னு சொல்றாரு. இந்த பெண்மணி அவ வந்து ஆண்டவரை தொடுறா, அவருடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகளே அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய விசேஷித்த ஒரு கனத்துக்குரிய பெண்மணியா இவ வந்து மாற்றப்படுகிறவளா காணப்படுறா அப்படின்னு பார்ப்போம். விசுவாசம் ரட்சித்தது. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசம் நம்முடைய சொல்லுல நம்ம காண்பிக்கிறோமா? நம்முடைய செயல்ல நம்ம அதை வந்து செயல்படுத்துகிறவர்களா காணப்படுகிறோமா? நம்ம செயல்ல அந்த விசுவாசத்தை நம்ம காண்பிக்கிறோமா? நம்ம வார்த்தையினால, நம்முடைய சொற்கள்னால, நம்முடைய எண்ணத்தினால நம்முடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிறோமா? நம்ம விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்ற விசுவாசத்தை காட்டிலும் எப்பொழுதும் விசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசுவோமா? உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கடன் பிரச்சனையில நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இந்த கடன் பிரச்சனை நம்முடைய தகுதிக்கு அதிகமா காணப்படுறது, என்னால இதை வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு வழி வாசலை ஏற்படுத்தி தாங்க, இந்த கடன் அடைக்க எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்க அப்படின்னு நம்ம ஜோம் நீட்டு இவ்வளோ லட்சம் கடன் கொடுக்கணும், நான் எங்க கொடுக்க போறேன் அப்படின்ற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும்போது நம்முடைய ஜெபம் வீணா இருக்கும், விசுவாசம் வீணா இருக்கும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளா வெளிப்படுகிறதா காணப்படணும். இந்த ஸ்திரீ வந்து தனக்குள்ள சொல்லிக் கொள்றா, நான் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், தொட்டா நான் சொஸ்தமாவேன் அப்படின்ற விசுவாச அறிக்கைய தனக்குள்ளே சொல்றா, தன்னுடைய எண்ணத்திலும் சொல்றா. நம்ம வந்து நம்முடைய எண்ணம் வந்து நம்மளுக்கு சரியா இருக்கும்போது மாத்திரம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்முடைய செயல்படுத்துகிறவர்களா காணப்படணும். அப்ப அந்த எண்ணத்துல அவ வந்து எனக்கு வந்து இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடும்போது ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்ற பூரண விசுவாசம் அவளுக்குள்ள காணப்பட்டது. அது அடிக்கடி அவ சொல்லி அவ என்ன செஞ்சிருப்பா, மனதுல வந்து நான் ஆண்டவரை தொடுவேன், ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ தனக்குள்ளே சொல்லி கொண்டிருப்பா. அதே மாதிரிதான் நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய துக்கமான காரியங்கள் மாறணும், வேதனைகள் மாறணும், நம்ம சந்தோஷமா வாழணும், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல நல்ல வாழ்க்கை துணைகள் ஏற்படணும், நமக்கு பிள்ளை பேறுகள் உண்டாகணும், நம்முடைய குடும்பங்கள் விஸ்தாரமாகணும், நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனா விசுவாச வார்த்தை எப்படி இருக்கிறது அப்படின்றது நம்ம வந்து சிந்திக்க அழைக்கப்படுறோம். நம்ம வந்து யாராவது ஒருத்தங்க கேட்கும் போது அந்த நெகட்டிவான வார்த்தைய பேசாதவர்களாக, ஆண்டவர் எனக்கு செய்வாரு, நான் ஜெபம் பண்ணிருக்கேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்படி சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் சொல்வார் மகளே அப்படின்னு சொல்லுவார். மகளே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிரெடிட்டை வந்து இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வேற யாரையும் மகளேன்னு கூப்பிடல, அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும், ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அந்த சுகமா இருந்தது மாத்திரம் இல்ல, அவளை ரட்சிப்பையும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இவளுக்கு கட்டளையிட்டார். நம்மளும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாகவும் செயல்படுத்துகிறவர்களாகவும் காணப்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர்களா காணப்படுகிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தை அறிக்கை பண்ணினவர்களாகவும் செயல்படுத்தினவர்களாகவும் காணப்படும் போது ஆண்டவரே நீங்க மகளேன்னு சொல்லி கூப்பிட்டு விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி நித்திய ஜீவனையும் அவளுக்கு வந்து வாக்கு பண்ணியிருக்கீங்க. அதே போல எங்களுடைய கஷ்டமான காரியங்கள்ல நாங்க முழு மனதாய் விசுவாசிக்கிறவர்களாகவும் எங்கள் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக வெளிப்படவும் நாங்க அதை செயல்படுத்தவும் நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மகிமை